ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, ஒரு குளத்துல தெளிவான நீர் நிரம்பி வழியும்படியான ஒரு குளத்துல நல்ல நீரால் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த குளத்துல ஆகாய தாமரை இருக்காது, அல்லி செடி இருக்காது, தாமரை செடி இருக்காது, பாசி இருக்காது. சுத்தமா இருக்கும். சில குளங்கள்ல சுத்தமான குளங்கள் இருக்கும். அழுக்கு படிந்த குளங்களும் உண்டு. சுத்தமான குளங்கள் இருக்கும். அந்த சுத்தமான குளத்துல நடு மையத்துல ஒரு கல்ல தூக்கி, வெயிட்டான கல்ல தூக்கி நடு மையத்துல தூக்கி போட்டோம்னா, அதனுடைய அதிர்வுல அந்த அமைதலாய் இருந்த தண்ணீர் அலை அலையா பிரிஞ்சு, ரவுண்ட் ரவுண்டா பிரிஞ்சு என்ன பண்ணும், அப்படியே கரைக்கு போய்க்கொண்டே இருக்கும். நம்மளுடைய இருதயமாகிய இந்த நல்ல குளத்துல யாராகிலும் உபத்திரம், சங்கடம், வியாகுலம், துன்பம், துயரம், மனதை வேதனைப்படுத்தக்கூடிய, வாழ்க்கை நொறுக்கக்கூடிய, இருதயத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை யாராகிலும் நம்மை பார்த்து பேசிட்டாங்கன்னா, நம்முடைய இருதயமும் ஒரு குளம்தானே. இந்த குளத்தில் ஒருத்தவங்க இப்படியாப்பட்ட கல்லுகளை எறிந்துட்டா, அது அந்த நினைவலைகள் என்ன அலைகள் நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடும். அது என்ன பண்ணும், அந்த நினைவு வந்து கொண்டே இருக்கும். அந்த கல்லை போடும்போது எப்படி தண்ணீர் அலை பிரிந்து ஓடுகிறதோ அது போல். அப்போது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை காத்துக்கொள்ள நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அண்டிக்கொள்ளவர்களாக நம்ம இருக்கணும். வேறு வழி இல்லை. அந்த அலை பிரிந்து போகும்போது ஒரு அழுக்கையோ குப்பையோ அசுத்தத்தையோ அந்த நடு மையத்தில் போட்டுட்டா, அவங்க நம்மளை துன்பப்படுத்த முடியாது எரிந்த அந்த வார்த்தையில் உருவாகிற அந்த குளத்தில் உள்ள தண்ணீர் அந்த குப்பையை ஓரமாக கரையில் கொண்டு போய் ஒதுக்கிடும். அதே போல் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருப்பதனால அநேகர் கல்லை எறிவார்கள் நம்மளுடைய இருதயம் என்கிற அந்த குளத்தில். நம்ம அந்த அழுக்குகளெல்லாம் ஓரமாய் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமேன். அல்லேலூயா.